கோதுமை, அதில் நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைக்கணும். கேபேஜ் துருவியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், வீட்டு மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மல்லி இலை பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, லெமன் ஜூஸ் பாதி, நெய்யும் கலந்தது. 2 ஸ்பூனு நெய் விடலாம். சூடாகட்டும். வெங்காயம் போடலாம். பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது, வதக்கணும். பச்சை மிளகாய் போடலாம். சிறிய கேபேஜ், ஒரு ஸ்பூன் வீட்டு மசாலா, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, தண்ணி ஊற்றி வேக விடணும். இந்துப்பு போடுறேன். இந்துப்பு நல்லது, இந்துப்புக்கு உடம்புக்கு நல்லது. நறுக்கிய மல்லி இலை, தண்ணி நல்லா வற்றணும். தண்ணி வற்றின பிறகு வரைக்கும் கிண்டிக்கிட்டுக்கலாம். எல்லாம் லைம் ஜூஸ் பிழிஞ்சிடலாம். இதை ஆற விடணும். 5 நிமிஷம் ஆற விடலாம். மாவு எடுத்து உப்பு ஆயில் விட்டு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நார்மலாக சப்பாத்தியை போட்டு இந்த கேபேஜ் ஸ்டஃபிங் வைக்கணும். வச்சுட்டேன். இப்போ ஃபோல்ட் பண்ணுவோம். திருப்பி மாவு போட்டு ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். சூடாயிட்டு இப்போ எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து இதில் நெய்யும் தேங்காயும் கலந்துருக்கு, சமமாக கலந்துருக்கு. இப்போ சுற்றி ஊற்றலாம். சூடாயிட்டு இப்போ எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து இதில் நெய்யும் தேங்காயும் கலந்துருக்கு, சமமாக கலந்துருக்கு. இப்போ சுற்றி ஊற்றலாம். இப்போ எடுத்துடலாம். கேபேஜி ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆகிட்டு. இந்த ஸ்டஃபிங் வீட்டில் செய்து பார்த்துவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள்.